ஸோ ஹாய் லகஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எதை ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபயர் சாங் கடைசியாக ரிவீல் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு சூர்யாவோட பர்த்டே அப்படின்றதுனால ஓகே எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் இது வந்து ஒரு சில அந்த இது கேட்டிருந்தேன், அந்த ஒரு சில லைன்ஸ் மட்டும் கேட்டுட்டேன். அதாவது இன்ஸ்டாகிராமில் உள்ளே போனாலே வந்துடுது. அது வந்து ஒரு டிவோஷனல் சாங் மாதிரி, அந்த கருப்பு சாங் பாட்டுலாம் வரும்ல, அந்த லைட்டாக அந்த மாதிரி இருந்தது. டக்குன்னு கேட்டது அப்படியே கட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் எந்த லைன் கேட்டேன் அப்படின்றது கூட ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த மியூசிக் டோன்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு டிவோஷனல் சாங், ஒரு அந்த கருப்பு சாமி பாட்டு கேட்டிருந்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருந்தது. ஆனால் அப்படி தான் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கா அப்படின்னு தெரில. ஓகே, இது ஒரு 4 பேர் பாடிக்காங்கன்னு நினைக்கிறேன். விவேக் தான் லிரிக்ஸ் இந்த மாதிரி பார்த்துருந்தேனே. விவேக் தானே? விவேக்கா ஓ விவேக் இல்லை, விவேக்கா. ஓகே, 4 பேர். ஓகே கைஸ், லெட்ஸ் ரியாக்ட். எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல, பார்ப்போம். 3, 2, 1 go. Calm your mind with chakra based meditation music. Saregama Karwa Wellness. DSP சிவான் டீம் போடுவாரு. இதுதான் கேட்டேன். ஏய் பீட் செமையா இருக்கு. எப்படி இருக்காரு, டோட்டலா மாத்தி வச்சிருக்காரு. அதுவா காலத்தே முன் தோன்றிய முத்தக்குடியாவே யாவே, என் தோன்றா காலத்தே எண்ணிக்கை பார்க்கக்கூடியாவே யாவே, ஆதித்தின் சுடர் வெள்ளம் அணையாமல் காத்த குடி, தீமென்று தீ தின்று தீக்காடாய் வாழும் குடி. வா இரு தோள் எடுத்து வா, குருவாள் எடுத்து வா, ஒரு சூடுரைத்து வா வா வா, இரு தோள் எடுத்து வா, செம்ம கிராண்டா சூடுரைத்து வா 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 வா. இந்த ஸ்டான்ஸ் செம்மையா இருக்குது. கேட்டு வீடியோஸ் அவங்களே ப்ரொமோஷன் பண்றாங்க. சிங்கிட்டான் சால் மேக்கர். கல்லோடும் உள்ளோடும் காற்றோடும் போராடி பல்லாண்டு வாழும் இனம், பொறி விழுந்தது பணம் எரிந்தது எரிந்தது நதியும், நுகி கரிந்தது நிலம் சரிந்தது பருவம், அங்கார கூத்தாடி அனலுக்குள் நீராடி மேலேறி வந்த இனம். அப்படியே டிவோஷன் சாங் மாதிரியே தான் இருக்குது. இரு தோள் எடுத்து வா, குருவாள் எடுத்து வா, ஒரு சூடுரைத்து வா வா வா, இரு தோள் எடுத்து வா, குருவாள் எடுத்து வா, ஒரு சூடுரைத்து வா. கிராண்டா மேக் பண்ணிருக்காங்க. 3D வர இருக்குது. ஐயோ இவர்தான் பார்க்க ஒரு மாதிரி பயங்கரமா இருக்காரு. வெங்கி நினச்சேன் வெங்கி தான் இருப்பார் அப்படின்ட்டு. இப்போ வெங்கி நல்லா பண்ணிட்டு இருக்காரு கைஸ். இப்போ லிரிக்ஸ் வீடியோ நிறையா சாங் அவர் தான் பண்ணியிருப்பார்.
உண்மையிலே நான் லைட்டாக கேட்டது அப்படியே டிவோஷனல் சாங் மாதிரி அதான் ஃபுல்லாக அந்த டோன்லாம் கொண்டு போயிருக்காங்க. ஒரு டிவோஷனல் சாங் மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் கருப்புசாமி இந்த ஐயப்பன் பாட்டு இதெல்லாம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அப்படியே அந்த கருப்புசாமி பாட்டு அந்த ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது லைட்டாக. அதெல்லாம் உண்மையிலே ஒரு டோட்டல் சேஞ்ச் ஆனால் சூர்யாட்ட இருந்து செம்ம சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. டிஎஸ்பியாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக அந்த மியூசிக் எல்லாமே சேர்த்து அவர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. அதாவது இந்த கேரக்டருக்கு இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது. ஆனால் அல்டர்னேட் கேரக்டர் இருக்குது, அதுக்கான ஒரு லீடே இன்னும் கொடுக்கல அவங்க. ஒரு ஃபுல்லாக அந்த ஸ்டோனேஜில் அந்த கேரக்டருக்கு மட்டும் தான் இன்னும் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னும் வில்லன் இன்னொரு சூர்யா இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஃபயர் அண்ட் ஐஸ் அந்த கான்செப்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னு தெரியல. ஓகே கைஸ், ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் ஃபயர் சாங் அதுவும் வந்துருச்சு. அந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். See you next video. Until then, bye bye.